ஊருக்கு வரேன்னு பிளான் பண்ணதுலேருந்தே முடிவு பண்ணிவிட்டேன். களியும் கருவாட்டு குழம்பும் அம்மாவை செய்ய சொல்லி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் செஞ்ச களி தான் லாஸ்ட் டைம் ரொம்பவே சொதப்பி ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அம்மா எப்பவுமே களி சூப்பராக செய்வாங்க. சரி கருவாட்டு குழம்பு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி அது இதோட சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெருசாக எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் ஒரு சின்ன பேக்கெட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் லெமன் சைஸ் ஒரு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையுமே இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த புளி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லாவே திக்காகும். நம்ம குழம்பு மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்லா திக்காகும். நான் மிளகாய் தூள் சேர்த்துல. உங்களுக்கு காரம் வேணும்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். புளி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து கழுவி வச்சுருக்க கருவாடை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தாவே நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அம்மா ஆல்ரெடி களி கிண்டி வெளியவே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து சூடாக ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. அது களியை எடுத்து போகிறதுக்குமே தண்ணியில் தொட்டு அந்த களியை புட்டு போடணும். அதுவுமே நமக்கு சூடு அதிகமாக இருந்தாலும் நம்மளால் போட முடியல. அம்மா தான் போட்டு கொடுத்தாங்க. களி வித் கருவாட்டு குழம்பு சூப்பராக சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி டே அப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.